பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21:22. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 48 வசனம் சொல்லுகிறது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இந்த ஸ்திரீயுடைய விசுவாசம் என்ன? 12 ஆண்டுகள் பெரும்பாடினாலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் வைத்தியருக்கு செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் இருந்த அந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு எப்படியாவது இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட வேண்டும் என்று அவளுடைய உள்ளத்திலே ஒரு விசுவாசம். எல்லா ஆஸ்திகளையும் செலவழித்து மருத்துவத்தையும் பார்த்துவிட்டோம், எதிலுமே ஒரு விடுதலை இல்லை, அந்த வேதனையிலிருந்து சுகம் கிடைக்கவில்லை என்று சொல்லி இயேசு அந்த வழியாய் போகும் பொழுது எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டால் எனக்கு சுகம் கிடைத்துவிடும் என்று ஒரு விசுவாசத்தோடு கூட அந்த கூட்ட நெரிசலிலே எப்படியோ உள்ளே நுழைந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டாள். உடனே அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஆண்டவராக இயேசுவும் அதே இடத்துல உடனே நின்று விட்டார். நின்று ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி. எல்லாரும் சொன்னார்கள், இவ்வளவு பேர் நெருக்கி கொண்டு வரும் பொழுது தொட்டது யார் என்று எப்படி கண்டுபிடிப்பது? அப்பொழுதுதான் ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது, யாரோ ஒருவர் என்னை தொட்டார்கள். இந்த காலை வேளையிலும் கூட நாம் விசுவாசத்தோடு ஒரு முழு நம்பிக்கையோடு கூட இதற்கு மேல் வேறு வழியே கிடையாது, இயேசு ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை என்று நான் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த ஸ்திரீ தொட்டதை போல நாமும் அவரை தொடுகிறோம். அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து இந்த காலை வேளையில நம்மையும் குணமாக்கும். எத்தனையோ ஆண்டுகள் ஒருவேளை இந்த வியாதியை நீ சுமந்து கொண்டிருக்கலாம், இந்த பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு எப்படியாவது எனக்கு விடுதலை உண்டு, அந்த ஸ்திரீ எப்படியாவது ஓரத்தை தொட்டால் போதும் என்று வந்தாளோ அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைக்கு இயேசுவே என்று நான் ஒரு விசை கூப்பிடுவேன், இன்றைக்கு எனக்கு நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும் என்று கடைசி நம்பிக்கையாய் இயேசுவை நான் கடைசியாக கூப்பிடுகிறேன் என்று இன்றைக்கு கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை இப்பொழுதே மாற்றி சுகத்தை கொடுக்கும். யாக்கோபு நிருபம் 5 அதிகாரம் 15 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார்,
அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் ஒருவேளை பாவம் செய்திருந்தால் கூட அதையும் ஆண்டவர் மன்னிப்பார். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்படுகிறது, நோய் குணமாகிறது, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே உண்மையாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி கூப்பிடுவோம். நாம் என்ன விரும்புகிறோமோ அதை அவரிடத்தில் இன்றைக்கு நாம் காலை வேளையில கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். படுக்கையில் இருந்தவனை 4 பேர் சேர்ந்து அவனுடைய நண்பர்கள் தூக்கி கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசுவை பார்க்க முடியவில்லை, அவ்வளவு ஜனக்கூட்டம், அந்த வீட்டுக்குள் போக முடியவில்லை. அவர்கள் 4 பேரும் ஒரு காரியம் செய்தார்கள். அந்த வீட்டின் மேல் ஏறி கூரையை பிரித்து அந்த படுக்கையோடு கூட அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக அப்படியே இறக்கினார்கள். இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். இந்த 4 பேரும் தன்னுடைய நண்பனுக்காக அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இயேசுவிடத்தில் வந்துவிட்டால் கிடைக்கும் என்று தூக்கி கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்லி அவனை எழுப்பி நடத்தினார். அன்றைக்கு அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போனான். இந்த காலை வேளையில அவனுடைய விசுவாசம் அல்ல, அவனை தூக்கி கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். இந்த காலை வேளையிலும் கூட நாம் பலவீனப்பட்டிருக்கலாம். நமக்காக மற்றவர்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். அவங்களுடைய விசுவாசத்தை கூட ஆண்டவர் பார்க்கிறார். இந்த காலை வேளையில என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையில நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தை பார்த்து எல்லா பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்து பாவத்தை மன்னித்து நமக்கு பரிபூர்ண வெற்றியை, விடுதலையை இந்த காலை வேளையில் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் விசுவாசத்தோடு கூப்பிடுவோம். நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நின்று நமக்கு உதவி செய்வார். அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குணமாக்குகிறது. இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் என்னென்ன காரியங்களை விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் அத்தனையும் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில என்னென்ன எதிர்பார்ப்போடு கூட என்னென்ன வேண்டுதலோடு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்களோ, அநேக ஆண்டுகள் எனக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்று சொல்லி, என்னுடைய கர்ப்பத்தில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே வயதாகி கொண்டே போகிறது, எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. எத்தனையோ பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. இந்த காலை வேளையில சரீரத்தில் பலவிதமான வியாதி பலவீனத்தோடு கூட நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு அவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இப்பொழுதே உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற பலவீனங்களை மாற்றட்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.